ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் இஞ்சி இடித்து சேர்த்துட்டு 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், சீரகத்தூள், தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கு மசிகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, 1/4 கப் பச்சரிசி மாவு, தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியா இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பஜ்ஜி மிளகாயை நல்லா கழுவிட்டு மேலையும் கீழையும் கொஞ்சம் இடம் விட்டு நடுவில் கீறி உள்ளே இருக்க விதையை ஃபுல்லாக எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாயை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கடலை மாவு மிக்ஸில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போனா உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இதை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை சாஸ் தொட்டும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.